நன்னே தானே நன்னே தன்னே நன்னானே தானே தானே தன்னே நன்னானே. இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெண்கள் கூற அந்த மாதிரி பாடலாம். குழந்தைக்கு பாடும்போது தான் நம்ம போய் ஆராரோ ஆரிரோ என் கண்ணே ஆரிரோ ஆராரோ. ஏன்னா குழந்தை தூங்கணும்ல, அது குழந்தை இல்லை. இங்கே போய் என்ன ஐயோ நம்ம அம்மா நம்மளை எழுப்புறாங்க போல, தூங்க வேணான்னு சொல்கிறாங்க போல அப்படின்னு ஆகிடும். அதனால கீழேருந்து மேல் சுதி வரைக்கும் அது நம்ம கர்நாடிக் அப்படி சொன்னோம்னா சா பா சா அப்படின்ற ஒரு இது வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி சால் ஆரம்பித்து மேலே 7 கட்ட வரைக்கும் பாடலாம். ஏலேலங்கடி ராசாவே அம்மூரு ராசாவே அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு வயலை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏலேலங்கடி ராசாவே அம்மூர் நாற்று நடுறோமா, ஏலேலங்கடி ராசாவே அம்மூரு ராசாவே அறுக்கிறோமா, ஏலேலங்கடி ராசாவே அம்மூரு ராசாவே. ஆனால் இந்த பாடல் உருவாக்குனது வந்து கடல் கடந்து ஊர் கடந்து எல்லா தேசமும் கடந்து இந்த சிங்கப்பூருக்கு வர்றாங்கல்ல, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி சார் போட்ட டியூன் அது. ஆனால் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தவில், நாதஸ்வரம், பறை இப்படி தான் வாசிப்பாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டும் மிருதங்கம், தபேலா, கஞ்சிரா, ஆர்மணி பெட்டி, தவில், நாதஸ்வரம், துடும்பு, உருட்டு அனைத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் வாசிக்கிறப்ப இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி. இது வந்து எங்கேயுமே ஒன்று சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் வந்து எங்கேயுமே ஒன்று சேராது. ஆனால் இங்கே ஆட்டம்ங்கிற ஒரு இதில் ரொம்ப அவ்வளோ அருமையாக எல்லாமே ஒன்று சேர்ந்து மக்களுக்கு வெளிச்சமாக இதை காட்டுறாங்க. I was finding difficult in India, for example, is that ஒரு கலை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளார இருக்குது. This belongs to this region or this belongs to it belongs to this particular caste or religion or so அது உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஹியர் இட்ஸ் மச் ஈஸியர். பீப்புள் டோன்ட் see that. அதெல்லாம் வந்து இங்கே வித்தியாசமே கிடையாது. ஸோ எல்லாரும் வந்து கற்றுக்க ஆசைப்படுறாங்க, which is what is very beautiful. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், கலைகளோட கொண்டாடுங்க, உங்கள் குடும்பமும் நீங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் ஏதாவது ஒரு கலையோடு வாழுங்க அப்படின்னு நாங்கள் எங்கே போனாலும் சொல்லுவோம். தேவராட்டம் வந்து ஒரு காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இங்கே ஆட்டம் அமைப்பில் வந்து பெண்களும் டான்ஸ் ஆடுறாங்க. இனிமே வர எல்லா வருஷங்களும் தேவராட்டம்னா பெண்களும் ஆட போகிறாங்க அப்படின்றது இங்கேருந்து தான் உருவாகுது, நம்ம சிங்கப்பூர்லேருந்து.